தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14 நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி, வன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு, திருகோணமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும் திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. தென்னிலங்கையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும். ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட 75 வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான 2 தரப்புகள் பேர்கள் சிலவழிலே மாற்றப்பட்டிருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸ்ஜேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம். அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து பொது பெருமுனை என்று மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதானமாக அந்த 2 அரசியல் தரப்புகள் தான் ஆழ்ந்து வந்தவை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த 75 வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி என்னுடைய தோல்வியை விளங்கி கொண்டு, அதுவும் விசேஷமாக கடந்த 2.5 வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாடு பூராவும் திரும்பவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் தொடரும், பாராளுமன்றத்திலே தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கின்ற நிலையிலே இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்புன்ற ஒரு கருத்துக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக, அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பெயரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் எங்களோட மக்கள் வாக்களித்து வந்தவை. ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு 2009க்கு பிறகு கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம், கூட்டமைப்பாக இருக்கலாம், இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்பாக இருக்கலாம், தந்தை செல்வனுடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அந்த 2 தரப்பும் இன்றைக்கு முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நேர்மாறான ஒரு பாதையிலே போகிறதுன்றது இன்றைக்கு நிரூபணம். இது இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்தும் கடந்த 15 வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பெயரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்குரிய பாதையில் இறங்கி இன்றைக்கு 15 வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு தமிழர் தாயகம் பறிபோற அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி ஏமாறப்போயினமான்றது தான் கேள்வி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோட பிரிஞ்சதுக்கு பிறகு எங்களோட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நடக்கப் போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த 15 வருஷமாக நாங்கள் படிப்பிச்சு சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே எங்களோட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறுறதுக்குரிய முடிவை எடுக்கப் போயினமான்றது தான் இன்றைக்கு கேள்வி. ஏமாற தயாரில்லாட்டி இனியும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது. அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது. தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஜேவிபி கட்டமைப்பு தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அதே நேரம் மேற்கு இந்திய தரப்புகளுக்கு ஒரு சவால் விடுக்கின்ற ஒரு தரப்பாக அவை இருக்கின்ற ஒரு நிலையிலே தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கணிசமாக உருவாகி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசாத தரப்புகளுக்கு கடந்த 15 வருஷங்களில் எத்தனையோ தடவை பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க அதை முற்றுமுழுதாக இழக்க பண்ண தரப்புகளுக்கு திரும்பவும் நாங்கள் வாக்களித்து அந்த பேரம் பேசுறதுக்குள்ள வாய்ப்பை இழக்கப் போகின்றோமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு முழுமையான ஆதரவை வழங்கி நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த அரசியல் பாதைக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீர்களா என்றதுதான் இன்றைக்கு கேள்வி. அந்த வகையில் நாங்கள் தாழ்மையாக உரிமையோடு நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அந்த மக்கள் துணிஞ்சு அதுவும் ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் கையாளுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க போகிறார்களான்றது தான் அந்த கேள்வி. ஆகவே இந்த வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து சொல்லி வருகின்ற இந்த பூகோள அரசியல் இன்றைக்கு முதிர்ச்சி பெற்று இன்றைக்கு மேற்கு இந்திய தரப்புகளுக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே ஒரு ஆட்சி திரும்பவும் கொழும்பில் உருவாகி இருக்கின்ற இந்த சூழலிலே அந்த பூகோள அரசியல் போட்டியில் ஈடுபடுகின்ற வல்லரசுகள் தங்களுக்கு தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக இலங்கை தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையிலே கையாளுறதுக்கு வெளிக்கிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் தரப்பு ஒரு தனித்தரப்பாக நின்று அந்த பூகோள அரசியல் போட்டியிலே நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கு முன்வரப்போகின்றோமா அல்லது வெறுமனே ஒரு எடுபடியாக ஒரு தரப்பினுடைய
நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் இழுபட்டு கொண்டு போகின்றோமா என்றதுதான் எங்களுடைய மக்கள் வரப்போகின்ற நவம்பர் 14ஆம் தேதி தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நேர்மையான அமைப்பு, விலை போகாத அமைப்பு. எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த இனத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கின்ற ஒரு தரப்பு. எங்களுடைய போராட்டங்கள் ஊடாக எங்களுக்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத செயல்பாடுகள் ஊடாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். ஒரு இளம் உறுப்பினர்களை நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு, முழுமையாக தமிழ் தேசியத்தோடு ஊறி செயல்படுகின்ற அமைப்பு, எந்த விதத்திலையும் தமிழ் தேசியம் என்ற கோணத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு தரப்பு, உங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டு உங்களுடைய ஒருவராக வாழுகின்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இந்த முறை கொடுத்து இந்த தென்னிலங்கையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை சரியான வகையில் கையாளுறதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்க சொல்லி கோரி உரிமையோடு உங்களுடைய வாக்குகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களிடம் நேரடியாக வருவார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நேரடியாக அவர்களிடம் கேட்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கேட்கலாம். கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த உரையாடல் அமைய வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதுக்கு பிற்பாடு நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்திலே எங்களோடு கைகோர்த்த வேணும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே எந்தளவுக்கு நாங்கள் அந்த இடைவெளியை குறைக்கலாமோ அந்தளவுக்கு தமிழ் தேசிய நலங்கள் நிலைநாட்டப்படும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் கருதுகின்றோம். நன்றி. இது பூகோள ரீதியில் எவ்வாறான தாக்கத்தை தமிழ் மக்களுடைய செலுத்தும்? சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய தாக்கங்கள் எவ்வாறான? இன்றைக்கு நேற்று வரைக்கும் சமஷ்டியே கூட உச்சரிக்காமல் தடுத்து வச்சிருந்த வல்லரசுகள் இன்றைக்கு அவர்களுடைய கூலிப்படைகளை கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழ் தேசியம் பேசுங்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே ஒரு நல்ல செய்தி. என்ன காட்டுது? குழப்பாயிங்கோ, சேர்ந்து போங்கோ, அவங்களோட போய் கதையுங்கோ, சும்மா எல்லாத்துக்கும் பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க, ஒதுங்கி நிற்காதீங்கோண்டு கடந்த 15 வருஷமாக சொல்லி கொண்டு வந்த அந்த வல்லரசுகள் இன்றைக்கு தங்களோட குட்டிகளை கூப்பிட்டு இங்கே வா எல்லோரும் ஒன்றுபட்டு உச்ச தமிழ் தேசியவாதத்தை கதையுங்கோ என்று சொல்லியிருக்கிறோம்டா. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் தங்களுக்கு தென்னிலங்கை ஒரு சவால், அதை எதிர்நோக்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தங்கள் போட வேணும். அந்த அழுத்தங்கள் போடுறதுக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய உச்ச சிங்கள பௌத்த தேசியவாதத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல அதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால்தான் அது கொஞ்சம் சுடும். ஒரு செய்தியை கொடுக்கலாம்ன்றதுக்காக
சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த கேள்வி என்றால் வந்து நாங்கள் தமிழ் தேசியம் கதைச்ச உடனே அது தமிழ் தேசியமாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தரப்புக்கு இன்றைக்கு நேற்று எல்லாம் ஒற்றையாட்சி சமஷ்டியை உச்சரிக்கவும் கூடாது, அது எல்லாம் சிங்கள மக்களை குழப்பம்னு சொன்னாக்கள் இன்றைக்கு சமஷ்டி என்று கதைச்சால் திருந்திட்டாங்களா என்ற கேள்வியைத்தான் எங்களோட மக்கள் கேட்டு அதுக்கு ஒரு விடயமுண்ட தேட வேணும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து ஒரு தெளிவான கொள்கையோடு அசைக்க முடியாத வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்ற முன்னணிக்கு வாக்களித்து ஒரு நேர்மையான ஒரு பேரம் பேசலுக்கு எங்களுடைய கைகளை வந்து பலப்படுத்த போகிறார்களா? இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் விட மிக தெளிவு. அங்கே ஒரு மாற்று தெரிவு கிடையாது, ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது. அது தமிழ் தேசியம் என்ற முன்னணி மட்டும்தான் என்ற அடிப்படையில் வந்து எங்களோட மக்கள் இந்த முறை வந்து அந்த மாற்றத்தை வடகிழக்கிலையும் வந்து ஏற்படுத்த வேணும். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்து அதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் வந்து எங்களிடம் வந்து விரும்பின கேள்வியில் கேட்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அந்த மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்குற வந்து சாத்தியம் இல்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியவர்கள் பல்வேறு சர்ச்சைகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு சிபாரிசு செய்ததாகவும், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. நீங்களும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து யாரும் வந்து இந்த லிக்கர் லைசன்ஸை பற்றி ஒருத்தரும் கதைக்கவும் இல்லை, ஒருத்தரும் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. எங்களுக்கு இந்த லிக்கர் லைசன்ஸை எடுத்து கொடுங்கோண்டு ஒருத்தரும் கேட்கவும் இல்லை. ஆனால் நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் போய் கேட்டிருக்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனால் அதை ஏன் அப்படி மூடி மறைக்க பார்த்தவை இவ்வளோ காலம் தான் ஒரு கேள்வி. ஆனால் எல்லாம் நன்மைக்கே அந்த உதவி செய்த ஆக்கள் உண்மையிலே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களாக இருந்திருந்தால் வந்து சில வழியில் வந்து கொஞ்சம் நாங்கள் சரி ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படியும் இல்லை போல் நல்ல வசதியான ஆக்களுக்கு தான் அந்த உதவியிடம் போயிருக்கு. அப்படி என்றால் வந்து அந்த முழுக்க ஒரு லாபம் தேடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இருக்குது. அப்போ இதில் நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து சொல்லப்படுறது ஒன்று இருக்குத்தானே, கொள்கை இல்லாட்டிய வந்து குறைஞ்ச வந்து உழைக்கிறதையாவது வந்து பார்க்கணுமெண்டு அந்த அடிப்படையில் வந்து செய்யலாம். அப்போ அதில் ஒன்றும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் உழைப்புக்காக வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோமோ அதை வந்து அந்த தங்களோட வேலையை வந்து சரியாக செய்யணும். அது இருந்திருந்து அம்பலப்படுதுன்றது தான் சில வழியில் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.